நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. நாம கரணங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாம சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகக்கூடிய ரகசியங்களை தான் நம்ம சொல்ல போறோம். அப்போ நீங்க தைத்துளை கரணத்துல பிறந்திருக்கலா, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தைத்துளை கரணத்தோட கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ இந்த கிரகம் சுக்கிரனா வரச்ச இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த தைத்துளை கரணம் வரும் நாளில் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க ஒரு கார் வாங்குறீங்களா, தைத்துளை கரணம் வர நாள்ல நீங்க கார் வாங்கினீங்கன்னா அந்த கார் உங்களுக்கு காலத்துக்கும் நிலைச்சு நின்று இருக்கும். அது ஒரு சிறப்பு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ திருமணத்திற்கு ஒரு பட்டுப்புடவை எடுக்கிறது, ஒரு மாங்கல்யம் எடுக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்பா எது செய்தாலும் தைத்துளை கரணம் வரும் நாளில் நீங்கள் செய்துட்டேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தைத்துளை கரணத்தோட கிரகம் சுக்கிர பகவானா வர்றார். அப்போ மிருகம் பார்த்தீங்கன்னா கழுதையா வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, எப்பவுமே இவ மல்லிகைப்பூ தலையில வச்சுட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பவுமே மல்லிகைப்பூ இவ கையில் இருந்தால் அதை விட சிறப்பாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறலாம், ஒரு விஷயத்த பண்ண போகிறலாம், நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறச்ச அந்த மல்லிகைப்பூ வச்சுண்டு நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறது, அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துட்டு இருக்கும். இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அபரிமிதமான விஷயம் நடக்கும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு தினசரி யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அப்போ எல்லோ கலரில் கர்ஷீப் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் கையில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும். யாருக்குமே ஒரு விஷயம் போராட்டமாக இருக்கிறது, எனக்கு நடக்கவே மாட்டேங்கிறது மேடம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, தைத்துளை கரணம் வரும் நாளிலும் நீங்கள் அதில் பிறக்கலைனாலும் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவா வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இல்லை யாருக்காவது வாங்கி தானமாக பான்சஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போவுமே தைத்துளை கரணம் அப்படிங்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான கரணம் தைத்துளை கரணம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவா பார்த்திங்கன்னா தன்னுடைய உத்தியோகத்தை பார்த்திங்கன்னா துஷ்பிரயோகம் பண்ண மாட்டா. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை தனக்காக பயன்படுத்திக்க மாட்டா. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தைத்துளை கரணத்தில் பிறந்திருக்கா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் இருந்தாலும் சரி, அவள் மோட்டிவேஷன், அதாவது பூஸ்ட் பண்ணணும். நீ செய், நீ ரொம்ப நன்னா வருவ அப்படின்னு நம்ம அவளை சொல்ல 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 தான் அவள் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வருவாள். ஏன்னா இது கரணம் பார்த்திங்கன்னா தைத்துளை கரணத்தோட விலங்கு கழுதையாக வர்றதுனால நம்ம எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுவாள். நிறையா பேத்துக்கு சொல்லியிருக்கேன், தைத்துளை கரணம் வர நாளில் இந்த மாதிரி செய்யுங்கோ. நீங்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதை இந்த தைத்துளை கரணம் வரும் நாளில் நீங்கள் செய்துட்டெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். நான் ஒருத்தருக்கு சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் எடுக்கிறச்சு இந்த கரணம் வரும் நாளில் கார் எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது மேடம், நாங்கள் எப்போவுமே இதை தான் யூஸ் பண்ணுறோம், அந்த கரணம் வரும்போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை பண்ணுறோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இதனோட ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தவாசி போகிற வழியில் மகாமேர் மந்தவாசி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி மகாமேரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதை நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஒரு தடவை அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்க. வந்தவாசியில் பெருநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் அந்த ஸ்ரீசக்கரத்தை மேலே மகாமேரு வச்சுட்டு அந்த ஜேஷ்டா தேவி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாள். ஒரு முறை போயிட்டு இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவா வழிபாடு பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் நடக்கும். இப்போது இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் தோசைக்கல் கூட இரும்பால் செய்யப்பட்ட தோசைக்கல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ நான்ஸ்டிக் தவாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இரும்பால் செய்த அந்த தோசைக்கல், இல்லை பார்த்தீங்கன்னா வடசட்டி இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறச்ச ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுமா, இப்போது
நிறைய ஆலயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேட் போடுறா இல்லையா? அந்த கேட் இரும்பு கேட் இருக்கு இல்லையா? அது உங்களோட செலவுகள்ல நீங்க ஒரு விஷயத்த கோரிக்கை வைக்கிறீர்கள் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேட் போட்டு குடுக்கறது, அந்த கேட்டோட செலவ ஏத்துக்கிறது, இந்த மாரி நீங்க செய்துட்டாலும், தைத்துளை குறையானம் ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ குடுத்துன்னு இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.